வணக்கம் அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி 17/9/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்தில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மிகவும் நல்ல மாற்றத்தை ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்றார். 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு நாளிலே ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சமசப்தமமாக தனுசு ராசிக்கு ஒரு அற்புதத்தை, தனுசு ராசி என்பது ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களையும் வாத்தியார் சம்பந்தப்பட்ட புரொபோசர் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மனிதர்களை சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிகார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களிலே 9ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து, புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்துரியோனம் அடையக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது, 3ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து குரு சுக்கிரன் தொடர்பு முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்றது. கண்டிப்பாக இளைய சகோதரர்களால் வெற்றிகளையும் உயர்வுகளையும் வீரதீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 3ஆம் இடத்ததிபதி 3க்கு 2ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலே இருக்கின்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதங்கள். 6ஆம் இடம் வேலையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்ற பொழுது நோய் எதிரி வம்பு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றியை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, சிந்தனைகளையும் பூர்வ புண்ணியத்தையும் குழந்தைகளையும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதனால் வரையில் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த புரட்டாசி மாதங்களிலே குரு சுக்கிரன் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 4 கிரகங்களின் பயிற்சிகள் என்பது மிகவும் பிரமாதமாகவும், தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்திலே மாற இருக்கின்றதும், 6-11 கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தவர் 6 கூடையவரும் லாபாதிபதியும் தற்பொழுது திரிகோணத்திலே இருந்து 3ஆம் இடத்தை குரு சுக்கிரன் தொடர்புடன் பார்க்க இருக்கின்ற பொழுது, இந்த முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது சிறுதூர பயணங்களிலே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. பெண்களால் உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது. கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் குரு சுக்கிரன் 3ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிறுதூர பயணங்களிலேயாக இருந்தாலும், வெளிநாடு வெளியூராக இருந்தாலும் அதுகளிலே நல்லதொரு வெற்றி, இளைய சகோதரரால் ஆதாயங்களையும் நட்புகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதம், வீடு வாசல் சொத்து சுகங்களிலே எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் இரத்தக்காரன் மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் இருந்தும் இந்த புரட்டாசி மாதங்களிலே 11ஆவது இடத்திலே விரையாதிபதி இருந்து அவருடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது குலதெய்வங்களுக்கு செலவு செய்கின்றதும், குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றதும், பூர்வ புண்ணியத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளின் வெற்றி மேன்மை சிறப்படைய பெறுகின்றது. நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற நிறைவேறுகின்ற 6 குடையரும் வேலைகளிலே ஒரு ஊதிய உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு அற்புதம். சுக்கிர பகவான் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் ராசியிலிருந்து ஆண் ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த உயர்வுகளும் வெற்றிகளும் முயற்சிகளும் திருவினையாக்குகின்ற ஒரு அற்புதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கின்றது. புரட்டாசி மாதங்களிலே ஆக சிறப்பாக இருக்கக்கூடிய பெருமாளின் தரிசனம் என்பது இந்த புரட்டாசி மாதங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து வெங்கடாஜலபதி அனுசரிக்கு அதிலே விரதம் இருந்து நல்லதொரு இந்த புரட்டாசி மாதங்களை கொண்டாடுவார்கள். அந்த விரதத்திலே அனுசரிக்கின்றவர்களுக்கும் அந்த விரதங்களிலே பொதுமக்களிடம் சேர்ந்து அவர்களை சந்திக்க போதும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே புரட்டாசி மாதம் மிக சிறப்பாக வெகு விமர்சையாக புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகின்றவர் 7 கூடையவர் 4ஆம் இடத்துக்கு 10லே 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் அடைகின்றார். அது 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் 10ஆம் இடத்திலிருந்தும் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும், ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பும், 5ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருந்து செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. விரைய செலவுகள் சுப விசேஷங்கள் இது நாள் வரையில் நடக்காமல் இருந்தால் கூட இந்த மாதங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். சரராசி அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் துலாம் ராசியில் இருந்து அவருடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதே சமயத்தில் குழந்தைகள் ஒரு சில நேரங்களில் கோபங்கள் வந்து டென்ஷன் வேகங்கள் வரக்கூடியது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களால் ஒரு சில கரைச்சல்கள் ஒரு சில டென்ஷன்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே புரட்டாசி மாதங்களிலே
புதன் பகவான் ஆட்சி உச்சம் அடைகின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே நல்லதொரு வெற்றிகளை 9 கூடையவர் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது. தொழில்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். கணவன் மனைவிகளால் நல்லதொரு ஒற்றுமைகளும் உயர்வுகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. தனுசு ராசி என்பதே குரு பகவானுடைய ராசி. குரு பகவானை சார்ந்தே இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்கள், வாத்தியார்கள், சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்றவர்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை செய்கின்றவர்களும் பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. இந்த ராசியிலே உங்களுக்காக நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபஸ்தானத்திலே அமர்கின்றார். லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. குரு சுக்கிரன் தொடர்பு 3ஆம் இடத்தை பார்க்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசியிலே குருவின் தொடர்பும் 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் 5 கூடவனுடன் குரு சுக்கிரன் தொடர்புகளும் மட்டுமல்லாதது செவ்வாயும் குருவும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி இதனால் வரையில் தடை தாமதங்கள் கல்யாண வைபவங்களிலே தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே சுபபோகமான சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. புரட்டாசி மாதங்களிலே பெருமாளை பற்றி சொல்லக்கூடிய இந்த புதன் பகவானும் மாமாவை பற்றி சொல்லக்கூடிய உறவு கரத்துவத்திலே புதன் பகவானும் அவர் இங்கே பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த புரட்டாசி மாதங்களிலே மாதந்தோறும் வருகின்ற சனிக்கிழமையிலே விரதம் இருந்து வெங்கடாஜலபதியை அனுசரித்து தெய்வ பக்தியும் வெகு மதிப்பும் தெய்வத்தின் அருட்கடாட்சம் விளங்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கிடைக்கின்றது. அந்த கிழமைகளிலே விரதம் இருந்து அந்த தெய்வத்தின் அருட்கடாட்சத்தை பெறுகின்றவர்களுக்கு நல்ல உயர்வுகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை என்பது மிகவும் அற்புதமாக போற்றப்படுகின்ற ஒரு சனிக்கிழமையாக இருக்கின்றது. அந்த சனிக்கிழமையிலேயே விரதம் இருக்கின்றவர்களும் தெய்வத்தின் அருட்கடாட்சத்தையும் வெங்கடாஜலபதியின் அருட்கடாட்சத்தையும் பெற முடியும். அதிலே கலந்து கொள்கின்ற நேர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பு தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு வெற்றிகளையும் புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறக்கூடிய மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய 12 மாதங்களிலே புதனுக்கு மிகவும் இந்த புரட்டாசி மாதங்கள் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று 4ஆம் இடத்திலே செல்வங்களும் வீடு வாசல் சொத்து சுகங்களும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளும் சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். நட்பு தாயின் நட்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. தாய் தகப்பனின் இங்கே தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்து காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து இங்கே 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பெரிய தொழில்களிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். 8 குடைவர் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அவருடைய பார்வையும் 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மாதமாக 10 குடைவர் 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்துக்கு 10 குடையாராக இருக்க தர்மகர்மாதிபதி யோகத்திலே இங்கே 9-10 தொடர்பு இருக்கின்ற இந்த மாதங்கள் இருக்கின்ற என்பது ராசி பலனாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் தசாபுத்திகள் ஓரளவிற்கு சம்பந்தப்படுகின்ற நேர்களுக்கு இதிலே மிகவும் இன்னும் அற்புதமான மெருகூட்டும் வகையிலே ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு புரட்டாசி மாதம் பலன் என்பது மிகவும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கேந்திரம் 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே தொழில்களிலே நல்ல மாற்றம். 6 குடைவர் திரிகோணத்திலே வேலை தொழில் வம்பு வழக்கு கடன்களிலே ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றார். 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி சாணாதிபதி. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு முயற்சிகளுக்கு அந்த முயற்சி சாணாதிபதி பலமாக இருக்க வேண்டும். அந்த முயற்சி சாணாதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்ற வகையிலேயே சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் காரகனாகவும் இருக்கின்ற சனி பகவான் வக்ரகதியிலே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில அற்புதத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பிலே இங்கே சனி புதன் சூரியன் 3 கிரகங்களின் தொடர்புகள் 10ஆம் இடத்திலே விழுகின்றது. லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5-12 விரையாதிபதி இருக்க பெறுகின்ற பொழுது உங்களுடைய ஆசைகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட மண்மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கோச்சார ராசி பலன்களிலே மிகவும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலே அமையப்பட்டு லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். ராசிநாதன் ராசியை பார்க்கின்றார். தனுசு ராசிக்கு குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே இருந்தும் அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே விழுகின்றது. இங்கே செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய தொடர்பு 11ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் மூத்த சகோதரர்களின் ஆசை அபிலாசைகள் வியாபார சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேயர்களுக்கும் கண்டிப்பாக
கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகிரகங்கள் பெறுகின்ற ஒரு மாதம். வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசிக்கின்ற நேர்களுக்கு மீண்டும் இன்னும் அற்புதத்தை கொடுக்கின்றது. இந்த சனிக்கிழமையிலேயே இந்த விரதங்கள் வருகின்றது. அந்த விரதங்களிலே கலந்து கொண்டு ஒரு சிலர் மிகவும் பக்தியாகவும் பயமாகவும் இந்த சனிக்கிழமையிலேயே வெங்கடாஜலபதியின் அருள் கடாட்சத்தை பெற்றுக்கொள்கின்றதை நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே இந்த புரட்டாசி மாதங்களிலே சனிக்கிழமை விரதத்திலே கலந்து கொள்கின்றவர்களுக்கு புதன் பகவானுடைய அருள் கடாட்சம் பெற முடிகின்ற ஒரு அற்புதம் கிடைக்கும். அந்த வகையிலே உங்களுக்கு தொழில் ஸ்தானங்கள் விருத்தி அடையும். 10ஆம் இடம் தாயின் அன்பு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கின்றது. புரட்டாசி மாதம் முழுக்க ஒரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற வகையிலே உங்களுக்கு தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் 10ஆம் இடத்திலே இந்த ஆட்சி பலம் ஒரு சிலர் பலர் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் மிகவும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. நீச்சமாக இருந்தாலும் உச்சம் பெற்று கண்டிப்பாக எதையாவது ஒரு சில வீடு வாகனத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை பெருமூச்சுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைகின்றது. 8 குடையவர் 8ஆம் இடத்திலேயே பலமாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். பொருளாதாரத்திலே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் கொடுக்க போகின்றது. 9 குடையவர் 9ஆம் இடத்திலிருந்து 9க்கு 2லே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2, 3 தன குடும்ப சனாதிபதி கேந்திரத்திலே சனி பகவான் அமைய பெறுகின்றதும் 7ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்கின்றதும் ராசிக்கு தனுசு ராசிக்கு 8லே கடகராசி அதிபதி சந்திர பகவான் 8லே இருக்கின்றதும் 9ஆம் இடத்ததிபதி 9லே சுக்கிர பகவான் 6-11 கூடியவர் அமர்கின்ற திரிகோணத்திலே பலம் பெறுகின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம். நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் வேலையிலேயே இடமாற்றங்கள் பெறுகின்றதும் எதிர்பார்த்த திருப்தியை பெறுகின்றதும் முயற்சி சாணத்திலே நீங்கள் நல்லதொரு மாற்றத்தை 3ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு பெறுகின்றது. ராகு பகவான் இருக்கின்றது. 9லே கேது பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கின்றது. இங்கே கேதுவும் சுக்கிரன் கிடந்து சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் 4 கிரகங்களின் பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்திலே பலமாக இருக்க பெறுகின்ற இந்த அற்புதம் இளைய சகோதரர்களால் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 11ஆம் இடத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்தில் உன்னத உயர்வு மட்டுமல்லாதது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிவர்த்தியாகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்ததிபதி 11க்கு 11லே அமைய பெற்று 3ஆம் இடத்திலே தொடர்பு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. ஆகையால் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி மாதங்களிலே பெருமாளின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்றது. பெருமாளை சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து 9ஆம் இடத்ததிபதி நண்பர் புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்தில் இருந்து சனி பகவானை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே அற்புதமான சுகஸ்தானத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் ஆன்மீக ஸ்தலத்த அதிபதியே தனுசு ராசி அதிபதி அங்கே பார்க்க இருக்கின்றார். பஞ்சமாதிபதி பலம் பெற்று லாபஸ்தானத்திலே இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குழந்தைகள் படிப்புகளிலே மேன்மைகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம். வியாபார ஸ்தலங்களிலே உயர்தரமான நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் புதன் பகவான் பெருமாளின் அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.